ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மருத்துவம் வாதத்துக்கான மருத்துவம். வாதம் வந்துருச்சு அப்படின்னா ஒன்று முகவாதம், முகம் மட்டும் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும். சில பேருக்கு கை கால் வராமல் போயிடும், சிலருக்கு கை மட்டும் வராமல் போயிடும், சிலருக்கு கால் மட்டும் வராமல் போயிடும். இதெல்லாம் ஒரு வாதம் வாதம் சொல்லுவோம். பக்கவாதம் அப்படின்னு ஒரு பக்கமாக வந்துட்டா அது ஒரு பக்கம் வாதம். வாதம்னா உடம்புல எந்த பகுதியிலையாவது ஒரு பக்கம் செயல் இல்லாமல் போயிடும், அது சரியாக இல்லாமல் போயிடும், அது வேதனைக்குள்ளாய் அது எந்த ஒரு அந்த அந்த பகுதி மட்டும் வேலையே செய்யாது. அதுக்கு பேர் தான் வாதம்னு சொல்லுவோம். இது முகவாதமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கை வராமல் இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு கால் மட்டும் வராமல் இருக்கும், சிலர் கீழ் பாதத்தில் மட்டும் வேலை செய்யாது, அடியில் அந்த கணுக்கால கீழே மட்டும் வேலை செய்யாது. இதெல்லாம் வாதத்தில் இருக்குது. சில பேர் பேசும்போது இந்த பக்கம் வாய் இழுத்துக்கிட்டே இருக்கும், நல்லா இருப்பாங்க, ஆனால் அந்த வாய் இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த முகவாதத்திலே அது வாய் இழுவ அது ஒரு வாதம். அது 18 வகையாக இருக்குது வாதங்கள். இதில் எந்த வாதமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது முக்கியமாக மருந்தா இது பனம் பூ. இது காஞ்ச பூ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பனம் ஆண் மரத்துலேருந்து எடுக்கிறது. இதை கல் இறக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, கல் இறக்குவாங்க. இதிலேருந்து கல் எடுத்து பயன்படுத்தி சாப்பிடுவாங்க. அவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முட்டி மட்டும் லேசாக வீங்கியிருக்கும், முட்டி வாதம் வந்திருக்கும். முட்டி வாதம் முட்டி மொழி வீங்கியிருக்கும். இது அதிக அளவு கல் குடிக்கிறவங்களுக்கு ஏற்படுறது. கல் குடிக்கிறவங்கள முட்டியை பார்த்தா கண்டுபிடிச்சலாம். அந்த முட்டியில் 2 பக்கமும் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். அது அந்த முட்டி வாதத்தில் சேர்ந்தது. இதே மாதிரி கல் குடித்து சேராமல் பெண்களுக்கு அதை கொடுத்துருப்பாங்க நிறைய பேர். அதை கல்லுனா ஒரு சங்க அளவுக்கு குடித்தோம்னா நல்லதை செய்யும், ஒரு சொம்பு அளவு குடித்தா கெட்டதை செய்யும். கொஞ்சோண்டு சாப்பிட்டோம்னா அமிர்தம், நிறையா சாப்பிட்டா நஞ்சு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 48 நாள் அந்த ஒரு மரத்து கல்லை குடிக்க சொன்னாங்கன்னா ஒரு சங்கு அளவு, சங்குனா ஒரு தேக்கரண்டி அளவு குடிக்கணும். அதுதான் மருந்து. அதை விட்டுட்டு நாங்கள் நிறையா சாப்பிடுவோம்னா நிறைய கெடுதியை செய்யும். கெடுதியை செய்யும்போது அது வாதமாக வந்துடும். இது அதிக குளிர்ச்சியை உண்டாக்கி அந்த கல், அதனால் அந்த குளிர்ச்சி உண்டாக்கி அதை சாப்பிட்டு உடம்பு கெட்டவங்களுக்கு இது காஞ்சி போன இந்த இதை நம்ம எடுத்திருக்கோம். பனம் பூன்னு சொல்லுவோம். அது ஆண் மரத்து பூ. ஆண் மரத்தில் பூ வரும், பெண் மரத்தில் நொங்கு வரும். இந்த ஆண் மரத்து பூவிலிருந்து எடுத்து பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்தும் பொழுது அந்த வாதத்தை சரி செய்யக்கூடியது. இந்த வாதத்துக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த பனங்கல் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்தால் சரியாக வருவாங்க. அவங்க கொஞ்சமானா அங்கே போனதான் அவங்க குடிக்க அளவு தெரியாமல் குடித்து அந்த வாதம் அதிகமாகி கை காலம் ரொம்ப வேகமாக இழுக்க ஆரம்பிச்சிடும். வாதம் நிறைய பேருக்கு வருதுன்னா அதிக அளவு அவங்க காப்பி பிரியராக இருப்பாங்க. காப்பி சாப்பிட்றதுல தவறு கிடையாது. ஆனால் காப்பி சாப்பிட்டு அதையே உணவாக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். காப்பி நீங்கள் 2 டம்ளர் சாப்பிட்டா 1 டம்ளர் நெய் சாப்பிட்ணும். எப்படி நெய்னா சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்டா எந்த தவறும் வராது. நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காப்பி சாப்பிட்டாங்க. அவங்க டம்ளரில் தான் நெய் ஊற்றுவாங்க. அப்படியே ஒரு இது இருக்கும், ஒரு பெரிய கரண்டி இருக்கும், இல்லைன்னா ஒரு டம்ளர் பக்கத்தில் இருக்கும். அது மோந்து நெய்யை ஊற்றி சோறு நிறையா ஊற்றி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு எந்த தவறும் இல்லை. இன்றைக்கி நெய் சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா நமக்கு கொழுப்பு வச்சிரும், கொழுப்பை கூடிரும் அப்படின்னு நெய்யை தொடுறதே இல்லை. ஆனால் காப்பியை மட்டும் சாப்பிட்றோம். அப்போ பலம் குறைஞ்சிரும். பலம் குறையும் பொழுது அந்த கை கால் வாதம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காப்பி சாப்பிட்டா நிறைய நல்லதை சாப்பிடணும், நிறையா உடலுக்கு பலுவானதை சாப்பிடணும். பலுவுன்னா அதிக சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும். அதிக சத்துள்ள உணவு எடுத்தால் தான் சரியாகும். ஒரு காப்பி சாப்பிட்றது எந்த அளவுக்குன்னா 3 மனைவி கட்டினதுக்கு சமம். 3 மனைவி வச்சிருக்கிறவங்க ஒரு காப்பி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும், உடம்பு கெட்டு போயிடும். அப்போ காப்பி சாப்பிட்டா நெய் சாப்பிடணும். நெய் சாப்பிட்டா அந்த பலம் மீண்டும் கிடைக்கும். அதனால தான் அந்த நாளில் இவ்வளவு நெய் எடுத்து கொடுத்து மேலே சர்க்கரையை தூக்கி அப்படியே சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா புது மாப்பிள்ளை உடம்பு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி நெய்யில் சர்க்கரையை போட்டு கொடுத்தாங்க. அதை மறைமுகமாக அல்வாவாக செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ மறைமுகமாக நெய்யில் அல்வா செஞ்சு கொடுத்து சாப்பிட்டா உடல் பலம் குறையாது. அப்போ அந்த பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இதெல்லாம் மறைமுகமாக செய்யப்பட்டது. அல்வானா வெறும்னே அல்வா கொடுக்குற வேலை கிடையாது, அது மறைமுகமாக உடலை தேற்றக்கூடியது. அதனால தான் அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு அல்வா கொடுக்குறாங்கன்னா உடல் பலத்தை கூட்டினாங்க. நம்ம மறைமுகமாக வேறு எந்த ஒரு விளையாட்டு செயலும் கிடையாது, அது மறைமுகமாக உடலை தேற்றக்கூடிய செயல்கள். இதோடு சேர்ந்து நம்ம கிராம்பு சேர்க்குறோம். கிராம்பு அந்த நரம்பு மண்டலங்களை பாதுகாக்கக்கூடியது, பலத்தை கொடுக்கக்கூடியது. இந்த கிராம்பு நம்ம பயன்படுத்தும் போது வலிகளை குறைக்கும். நம்ம உடம்புல சத்து குறைஞ்சின்னா, சத்து குறைபாடுகளில் நரம்புகள் வலிக்கும் பொழுது அந்த வலி உள்ள இடத்துக்கு இந்த கிராம்பை வாயில் வச்சோம்னா அந்த நரம்பு மண்டலங்கள் பலமாகும். அதனால தான் இந்த கிராம்பை பயன்படுத்துகிறோம். காஞ்ச மிளகா, அந்த மிளகாயத்தில் காஞ்ச மிளகா எந்த மிளகா வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம குண்டு மிளகா எடுத்தாலும் சரி, சம்பா மிளகா எடுத்தாலும் சரி, எந்த மிளகா எடுத்தாலும் இதனுடைய காரத்தன்மை சேரும்போது காரம் சாப்பிட்டா அந்த நரம்புகள் கொஞ்சம் சுருங்கின நரம்பாக இருந்தாலும் விரிவடைய ஆரம்பிச்சிடும். நரம்பு சுருங்கினா தான் வாதம் வரும். நரம்பு விரிவடையணும்னா கண்டிப்பாக காரம் தேவை. காரம் எல்லாத்துலேயும் அறுசுவை உணவில் காரம் சேர்க்க சொல்கிறாங்கன்னா நரம்புகள் சுருங்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த காரத்தை சேர்க்குறாங்க.
இதில் வந்து இந்த காஞ்ச மிளகா வந்து முக்கிய பங்கு வகிக்குது. மிளகு மிளகினுடைய காரத்தன்மை இருந்தாலே நரம்பு மண்டலங்கள் சுருங்காது. நரம்புகள் வந்து நல்ல விறப்பாக இருக்கணும்னா மிளகை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மிளகு அரைச்சி லேசாக அடிப்பட்ட இடத்துல மேலே தடை பாருங்க, அந்த அந்த நரம்புகள் சுருங்கி இருந்தாலும் அந்த நரம்புகள் விரிவாயிடும். அப்போ மிளகை வந்து நமக்கு மறைமுகமாக ஒவ்வொன்றுத்துலையும் சேர்த்துட்டு வந்திருக்காங்க. ஏன் சேர்த்தாங்க நமக்கு தெரியாது. நமக்கு கைக்குள்ளேயே கிடைக்கிறதால அந்த மிளகுனுடைய அருமை தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மிளகு நிறைய நரம்பு மண்டலங்களை பாதுகாக்கக்கூடியது, நரம்பை வந்து பலப்படுத்தக்கூடியது. சீரகம், இந்த சீரகம் வந்து உடலை சீராக்குதுல, நரம்பு மண்டலங்களையும் சீராக்கும், மூளையை பலப்படுத்தும். மூளை பலப்பட்டாதான் எல்லாமே சரி வரும். மூளை பலம் இழந்துச்சுன்னா நமக்கு எந்த பக்கம் எது நடக்குதுன்னே தெரியாது. நமக்கு இந்த கை கால் வரல, வலது கை கால் வரலன்னா இடது பக்கம் மூளையில அடப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இடது கை கால் வரலன்னா வலது பக்கம் மூளையில வந்து ரத்த குழாய்கள்ல அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வலது பக்கம் வாய் இழுத்துக்கிட்டு இருக்குன்னா இடது பக்கம் மூளையில லேசா கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த அடைப்புகள் வந்து சரியானாதான் இது வந்து சரியாகும். அந்த மூளையில உள்ள அடைப்பு சரியாகலைன்னா வாய் இழுக்கிறதோ கை கால் செயல் இழுக்கிறதோ சரியாகாது. அப்போ வந்து இந்த சீரகத்தை பயன்படுத்தும் போது அதை கொஞ்சம் சீராக்கக்கூடியது, உடலினுடைய அமைப்பை சீராக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த சீரகத்தை நம்ம சேர்க்கிறோம். பூண்டு வந்து நம்ம சேர்க்கும் போது இதனுடைய காரத்தன்மை வந்து நரம்பு மண்டலத்துல தான் வேலை செய்யும். பூண்டுகளை வந்து அதிகமாக வந்து எண்ணெயில காய்ச்சி தேய்ச்சாங்கன்னா ஜன்னி வராது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேரடியாக நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சானா அப்படியே குளிர் ஜுரம் வந்துடும், கை கால் வந்து நடுக்கத்தில் இருக்கும், காய்ச்சல் வந்துடும். ஆனால் அதில் ஒரு பூண்டு, ஒரு 2 பல்லு பூண்டை போட்டு காய்ச்சி பாருங்க, அந்த எண்ணெய்க்கு வந்து சூடு தன்மை கிடைச்சிடும். எந்த ஒரு பொருளில் சூடு தன்மை அதிகமாக கிடைக்குதோ அப்போ வந்து அது அதிகமாக வந்து உடலை கெடுக்காது, உடலை காப்பாற்றக்கூடியது. உடல் குளிருது அப்படின்னு சொன்னோம்னா உடல் கெடுதுன்னு அர்த்தம். உடம்பு குளிர்ந்து போச்சுன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். குளிர்ந்து போயிடுச்சுன்னு அந்த நாளில் சொல்லுவாங்கன்னா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ குளிர விடாம பார்த்துக்கணும்னா இந்த மிளகு சூட்டை கொடுக்கக்கூடியது, மிளகாய் வத்தல் சூட்டை கொடுக்கக்கூடியது, கிராம்பு வந்து சூட்டை கொடுக்கக்கூடியது, பூண்டும் வந்து சூட்டை கொடுக்கக்கூடியது. இது காஞ்ச பனம்பூன்னு வாசி இதுவும் சூட்டை கொடுக்கும். பச்சையா இருந்தா வந்து குளிர்ச்சி, இதை வந்து காஞ்சதை எடுத்து வச்சுட்டோம்னா இதுவும் உடல்ல வந்து சூட்டை கொடுக்கக்கூடியது. இது எல்லாம் சேர்ந்து இதை சமன் செய்யறதுக்கு சீரகத்தை சேர்க்கிறோம். இது கலந்த கலவையை நம்ம வந்து மருந்தா தயாரிக்கும் போது இந்த வாதத்தை வந்து கட்டுப்படுத்தும். வாதம் ஏன் வருது? உடல் வந்து கெட்டு போயிருந்தா தான் வாதம் வரும். உடல்ல ரத்தம் வந்து குறைவா இருக்கு, உணவு வந்து நாங்க ஒரு இட்லி சாப்பிட்றோம், அரை கரண்டி பொங்கல் சாப்பிட்றோம், இதெல்லாம் வந்து பெரிய தவறு. நம்ம குடல் சுருக்கங்கள் உள்ள இருந்து மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு சுருக்கத்துக்கும் ஒரு கைப்பிடி உணவு வேணும். உங்க கையில இருந்து எடுத்து சாப்பிட்ற உணவுல 32 கவாலம் சாப்பிட்டா நல்லதை செய்யும். 62 கவாலம் நான் சாப்பிடுவேன்னா அவங்களுக்கும் வாதம் வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அளவை தாண்டி போய் இவங்க நாங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடணும், அது வந்து பெருந்தீனி. அதை சாப்பிட்டாலும் அந்த குடல்லாம் வந்து விரிஞ்சு திருப்பி வந்து சுருங்காம போய் அதுவே வந்து வாதத்தை உண்டு பண்ணும். இந்த வாதத்தை உண்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வாதத்தை சரி செய்யறதுக்கான மருந்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வாதத்துக்கு வந்து பனம் பூவை வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும். லேசாக நல்லா வச்சு கல் இல்லையாவது சுத்தி இல்லையாவது வச்சு இதை அடித்து இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை சுற்றி விதைகளாக தான் இருக்கும், விதைமா இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி சேகரித்து ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். 200 மில்லி தண்ணியை வந்து எடுத்து நம்ம பயன்படுத்தணும். 200 மில்லி தண்ணியில் இப்போ நம்ம கஷாயமாக காய்ச்சி எடுக்கணும். இதில் வந்து பனம்பூவை வந்து நான் இப்போ வந்து பிச்சு எடுத்திருக்கோம், உடைச்சி எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு எடுத்தாலே போதுமானது. அதை வந்து அதில் போடணும். அதோட சேர்ந்து பூண்டு வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு போதுமானது. நேரடியாக அப்படியே இருக்க நம்ம வந்து மிளகாய் வத்தல் வந்து 2 இந்த குடை மிளகான வாசி 2 போடுறோம், சம்பா மிளகானா 1 போதும். அதையும் லேசா நம்ம பிச்சு போட்டுக்கிட்டா போதுமானது. இதுல வந்து கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு எடுத்துக்கிறோம். 4 கிராம்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். ஒரு 10 மிளகு, அதோட சேர்ந்து ஒரு 10 மிளகு, ஒரு 10 மிளகு. நல்ல சீரகம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து இதை எல்லாத்தையும் ஒன்னா போட்டு லேசா இடிச்சுக்கிற முடியும். பாதி இடிக்காம இடிச்சுக்கிட்டா போதும். அதுக்காண்டி நல்லா வந்து தூளா இடிக்கணும்ன்றது இல்லை, பொடியா இடிக்கணும் இல்லை, பாதி வந்து இடிச்சாலே போதுமானது. அதே அளவுக்கு அதை வந்து நல்லா காய்ச்சணும். இப்போ நம்ம நல்லா காய்ச்சும் பொழுது அதனுடைய சாரம் முழுவதும் இறங்க ஆரம்பிச்சிடும். நம்ம 200 மில்லி தண்ணி ஊற்றிருக்கோம், அது வந்து 100 மில்லி தண்ணி ஆகிற அளவுக்கு அதை வந்து நீரை சுருக்கணும்.
நீரை சுருக்குனாதான் அது அதனுடைய முழு தன்மையும் அதில் கிடைக்கும். பனம்பூவினுடைய சாறு முழுவதும் காஞ்சி போயிருந்தாலும் அதனுடைய தன்மை இருக்குது. இதை வந்து முன்னோர்கள் வந்து செஞ்சு மறைமுகமாக அவங்களுக்கு கஷாயம் கொடுத்தாங்க. கஷாயம் குடிக்கணும், அந்த வாதம் வர்றவங்களுக்கு வராமல் இருக்கும். சாதாரணமாக இருக்க நம்ம குடித்தோம்னா அந்த அந்த நோய் வராது. நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும்போது நமக்கு வந்து வாதம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. லேசாக வந்து முகத்தை வாய் கொஞ்சம் லேசாக கீழே மட்டும் இழுத்துருக்கான், பார்க்கலாம், அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக வாயில் ஒரு பக்கம் கீழே இழுக்குன்னா அது ஒரு முகவாதம். சில பேருக்கு முட்டி மட்டும் லேசாக வீங்கிட்டு போகும், அது வந்து முட்டி வாதம். சிலருக்கு கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டை கொஞ்சம் கீழே இப்படி இறங்கினாம இப்படியே தான் இருப்பாங்க. நேராக இப்படி நேராக சமமாக நிற்க முடியாது, கொஞ்சம் தோள்பட்டை இறக்கி இருக்கும். அந்த கை வந்து வேகம் குறைவாக இருக்கும், மேலே வராது. கை வந்து நேராக இப்படி 2 கை மேலே தூக்க முடியாது. அதுவும் வந்து ஒரு வாதத்தில் சேர்ந்தது தான். சிலர் கால் பார்த்தீங்கன்னா கால் வந்து மடக்க முடியாது. அப்போ வந்து அவங்க வந்து சாதாரணமாக இன்னைக்கு இருக்கிற வந்து கீழே உட்காந்து அவங்க மலம் கழிக்க முடியாது. இன்னைக்கு வந்து நாற்காலி மாதிரி இருக்கிற இதில் உட்காந்து அந்த கழிவறையில் உட்காந்து தான் அவங்களால கழிக்க முடியும். அப்போ வந்து அந்த முட்டி வாதம், அந்த இடுப்பு வாதம், இந்த வாதங்கள் எதுவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லா வாதத்துக்கும் இது ஒரே மருந்து தான். இந்த வாதத்தை வந்து சரி செய்யும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும், உடனே சரியாகாது. இது குறைஞ்சது 60 நாள் வரைக்கும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறுக சிறுக குறையும். இந்த பனம்பூவை போட்டு காய்ச்சி எடுத்ததுல ஒரு 200 மில்லி ஊற்றுனதுல ஒரு 100 மில்லி அளவுக்கு இப்போ வந்திருக்கு. இதனுடைய வாசம் வந்து சாதாரணமாக இருக்கிறவங்களே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மனமாக இருக்கும், கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும். காரத்தன்மை இருந்து தான் ஆகணும். அந்த தன்மை இருந்தால் தான் உடலில் நரம்பு வந்து சுருன்னு வந்து அந்த நரம்பு சுருக்கம் வந்து சரியாகும். இதில் வந்து வெல்லம் போட்டுலாம் குடிக்க முடியாது, வெல்லம் போட தேவையில்லை. வெல்லம் எல்லாத்துலேயும் வெல்லம் சேர்த்தாரு, இதில் ஏன் வெல்லம் சேர்த்துக்கலாமான்னா வேண்டாம். வெல்லம் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் குளிர்ச்சியை உண்டாக்கும். இது வெல்லம் சேர்க்காமல் சேரும்போது காரத்தன்மை இருக்கும். மிளகினுடைய காரமோ, கிராம்பினுடைய காரமோ, மிளகாய் வத்தலினுடைய காரமோ, இந்த பனம்பூவினுடைய அந்த ஒரு கார்ப்பு தன்மை எல்லாம் சேர்ந்து இருக்கு. இதோட சேர்ந்து சீரகம், இதெல்லாம் சேர்ந்த கலவையை நம்ம இன்னைக்கு வந்து இது பண்ணி கஷாயமாக எடுத்து வச்சிருக்கோம். இந்த கஷாயத்தை வந்து தினந்தோறும் ஒரு 50 மில்லி குடிச்சா போதும். இப்போ நம்ம 100 மில்லி காய்ச்சி எடுத்திருக்கோம். இது 2 பேருக்கு கொடுக்கலாம், தவறு கிடையாது. குழந்தைகளாக இருந்தால் இதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் கொடுத்தா போதும். சிறு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாதம் வந்திருக்குன்னுவாங்க. சில குழந்தைகள் பார்த்தாலே தெரியும் அது. அதுங்களுக்கெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் கொடுத்தா போதும், அதிக அளவுக்கு தேவையில்லை. பெரியவங்களாக இருந்தால் வந்து 50 மில்லி தாராளமாக எடுத்துக்கலாம். 50 மில்லி தினந்தோறும் சாப்பிட்டா கை கால்லையோ இடுப்புலையோ அந்த நீர் போய் தங்கி, நீர் வாதம்னு சொல்லுவோம், அந்த நீர் தங்கி இருந்தாலே பெரிய அவங்களுக்கு ஒரு சிக்கலை உண்டு பண்ணும். அந்த கை வந்து இதுக்கு மேலே தூக்க முடியாது, சட்டையை அவங்க வந்து கோர்க்க முடியாது. இப்படி எடுப்பாங்க, கோர்க்கவே முடியாது, அப்படியே இப்படியே நின்றுக்கிறோம் கையை. பின்னாடி வந்து ஒருத்தர் இழுத்து விடணும், இழுத்து விட்டு தான் மாட்டணும். அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு மருந்து. இதை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கை காலில் உள்ள அந்த உப்புத்தன்மை கரையும், அந்த வாதத்தினுடைய தாக்கம் குறையும். அதிக அளவு வாதத்தினுடைய தாக்கம் வந்துச்சுன்னா வாய் இழுவை ஆகிடும். வாய் இழுவையானால் பேச முடியாது, பேச்சு திறமை குறைஞ்சிரும். கை கால் இழுவையாக இருந்தால் அந்த பேச்சு இழுக்க ஆரம்பிச்சிடும். மூளையில் ஒரு பகுதியை அடைச்சிருந்தாலும் இது வந்து லேசாக திறக்கக்கூடியது, மூளையினுடைய அடைப்பை திறக்கக்கூடியது. மூளையில் ஒரு பக்கம் இந்த இடது பக்கம் அடைச்சிருக்குன்னா வலது கை காலில் போய் பாதிக்கும், இல்லைன்னா வலது முகத்தில் பாதிக்கும். இதனுடைய காரத்தன்மை போய் சேர்ந்து நரம்பு மண்டலங்களை சரி செஞ்சு அவங்களுக்கு வாதம் உண்டாக்குற எந்த பகுதியாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். நம்ம நினைச்ச வேகத்தில் போக முடியாது. குறைந்தது சில பேருக்கு 60 நாள் ஆகும், சில பேருக்கு 6 மாதம் ஆகும். அவங்க உள் உறுப்புகளில் எவ்வளோ அடைப்பு இருக்குதோ அதுக்கு தக்கனதான் இது வேலை செய்யும். நம்ம எடுத்தோம், அன்னைக்கு செஞ்சாரு கொடுத்தாரு, 3 நாளில் நல்லாகணும், வந்து தொட்டதுமே நல்லாகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நிறைய தவறுகளை செஞ்சுறாங்க, மாற்றி அளவு முறைகளில் மாற்றி தவறு செய்கிறாங்க. இதில் வந்து நான் இப்போ இந்த பூவில் எடுத்தது 15 கிராம் தான் எடுத்தேன், பூண்டு 10 கிராம் தான் எடுத்தேன், மிளகு வந்து ஒரு 10 மிளகு தான் எடுத்தேன், கிராம்பு 4 கிராம்பு தான் எடுத்திருக்கோம், சீரகம் மட்டும் 10 கிராம் எடுத்திருக்கோம். இது எல்லாம் கலந்து இதில் எல்லாமே அதிக அளவு போட்டு குறைவான தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு இதை குடிக்கவே விடாமல் செஞ்சிடாதீங்க. கண்டிப்பாக அளவு முறை வந்து கண்டிப்பாக வந்து ஒரே மாதிரி நான் சொன்ன மாதிரி இருந்தால் அது சரியான வேலை செய்யும். அளவுக்கு அதிகமாக அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் கேட்டாங்க, பல்படிக்கு நம்ம சொன்ன மருத்துவ முறையை மாற்றி 20 கிராம் கிராம்பு சேர்க்கறதுக்கு 200 கிராம் கிராம்பு சேர்த்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அதில் வாயிலே வைக்க முடியாது, அப்படியே தூக்கி வெளியில் போட்டாங்களாம். ஏன்னா 20ன்றது கூட ஒரு சைபரை போட்டால் 200 ஆகிடும், அப்போ பெரிய தவறு வந்துடும். அதனால் அளவு முறைகள் மாற்றாமல் கொடுத்தா இது பெரியவங்களாக இருக்கட்டும், சிறியவங்களாகட்டும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயசு 60 வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக வாதம் வரும். அவங்க தான் வந்து முடியாமல் போவாங்க. அவங்களுக்கு வந்து இது சிறந்த மருந்து, பெரியவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மருந்து.
இதை வந்து கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்க கை கால் முடக்கு எல்லாமே இல்லாமல் போயிடும். முடக்குவாதம்னு சொல்லுவோம். அந்த முடக்கிறதையும் சரி செய்யக்கூடியது. இது ஒவ்வொருத்தராக சாப்பிடும் பொழுது 50 மில்லி அளவு குடித்தா போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. அதுக்கு மேலே குடித்தோம்னா இதனுடைய காட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த அதிகமாக ஆக விடாமல் 50 மில்லி அளவு குடித்தோம்னா அவங்களுடைய வாய் இழுவையும் கை கால் இழுவையும் மடக்க முடியாத கால்களும் சரியாகும். இந்த வாதம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரத்த மூலம்னா தினந்தோறும் அவங்க மலம் கழிக்கும்போது குறைஞ்சது ஒரு 200 மில்லியிலிருந்து 300 மில்லி அளவுக்கு ரத்தம் போய்கிட்டு இருக்கு. இதற்கு காரணம் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு. அவங்க வந்து எல்லா நேரமும் கடினமான உணவே சாப்பிட்றாங்க. ஒரு நேரமாவது கொஞ்சம் இலகுன உணவுன்னா சிறு தானியங்கள் சாப்பிட்டாங்கன்னா இந்த நோயிலிருந்து கொஞ்சம் விடுபடலாம். இவங்க எந்த நேரமும் அவங்க உடல் சூடு இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக தலையில் தேங்காய் எண்ணெய் தேய்க்கும் பொழுது 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் ஒரு 200 மில்லியாவது விளக்கெண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த ரத்தம் மூலமாவது கொஞ்சம் குறையும். அந்த கடுப்பு மூலக்கடுப்புன்னு சொல்லுவோம். மூலத்தில் எத்தனையோ வகை இருக்குது. அதில் இந்த ரத்த மூலம் வந்து ரொம்ப மோசமானது. அதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். அதுக்கான மூலிகை இது வந்து துத்தி இலை. இந்த துத்தி இலை வந்து ரோட்டோரங்களில் அதிகமாக கிடைக்கும். எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பயிர் இது. இது ரோட்டோரமாக உள்ள குத்துச்செடி தான். இது மரமாக வராது. இதில் வந்து காய் வந்து சக்கரம் போல் இருக்கும். இந்த சக்கரம் போல் உள்ள காய் தான் இது வந்து துத்தி. இது வந்து பெருந்துத்தின்னு சொல்லுவோம். இந்த துத்தியை பயன்படுத்தணும். இந்த துத்தியை பயன்படுத்தும் போது இந்த மூலத்தை வந்து சுத்தம் பண்ணும். துத்தி என்றால் அது வந்து சுத்திகரிக்க செய்கிறதால தான் இதுக்கு பேர் துத்தி. துத்தி இலையை வச்சு இந்த மூலத்தை நம்ம சுத்திகரிக்கலாம். துத்தி இலையில் ஒரு 10 இலை எடுத்துக்கிறணும். சின்ன வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயம் எடுத்துட்டால் போதும். இந்த 3 வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு இதனுடைய தோலை உரிச்சிட்டு துத்தி இலையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா இந்த ரத்தம் மூலமானது உடனே கட்டுப்படும். உடனேனா எவ்வளவு மணி நேரத்தில்? குறைந்தது 12 மணி நேரத்துக்குள்ள இந்த ரத்தம் வர்றது நிற்கும். இவ்வளவு வேகமாக எந்த ஒரு மருத்துவத்திலையும் வர ரத்தத்தை நிப்பாட்ட முடியாது. 48 நாள் இதே முறையை நம்ம கையாண்டோம்னா அந்த மூலமானது கட்டுப்படும். இந்த மூலத்துக்கு வேறு என்னென்ன தேவைப்படும்னா சிறுதானியங்கள், வரகு சாப்பிடலாம், திணை சாப்பிடலாம், சாமை சாப்பிடலாம், குருதவாளி சாப்பிடலாம், சோளச்சோறு சாப்பிடலாம். கேழ்வரகு மட்டும்தான் ஆகாது. இந்த கேழ்வரகு மட்டும் உடலில் உள்ள நீரை இழுக்கிறதால அவங்க உடம்புல வந்து இறுக்கமாயிடும். மலகுடலை இறுக்கமாக்கி ரத்தத்தை அதிகமாக்கும். அதனால் கேழ்வரகை தவிர்த்திடுங்க. பச்சை வாழைப்பழம் கண்டிப்பாக வேண்டாம். பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டாலும் இருக்கும். பூம்பழம், வாழைப்பழத்தில் நாட்டுப்பழம் இவைகளை சாப்பிட அந்த ரத்த மூலம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக அசைவ உணவை தவிர்க்கணும். கடினமான உணவையும் தவிர்க்கணும். இந்த துத்தி இலையை சுத்தம் செஞ்சு இதோடு சேர்ந்து 3 வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது தான் அதனுடைய அருமை தெரியும். இந்த துத்தியை சாப்பிடும்போது ருசி எதுவுமே இருக்காது. நம்ம பேப்பரை சுவைச்சோம்னா எந்த ருசி இருக்குமோ அதே ருசி தான் இந்த துத்தி இலையில் இருக்கும். ஏன்னா எந்த ருசியும் இல்லாமல் இருக்கும். ஆனால் சிறிது வாசனை மட்டும், அந்த துத்தியினுடைய மனம் மட்டும் இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு வாசமும் இருக்காது. எந்த ஒரு ருசியும் இருக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். மூலத்தில் 48 வகையான மூலம் இருக்குது. ஒவ்வொரு மூலத்துக்கும் வேறொரு மருத்துவம் இருக்குது. ஆனால் இந்த ரத்த மூலத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இது இல்லாமல் வேறு மருந்துகளும் இருக்குது. ஆனால் இதுதான் அந்த ரத்த மூலத்துக்கு தலை சிறந்த மருந்து. ஏன்னா இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு ரத்தம் ஒரு 300 மில்லி ரத்தத்தை நிறுத்தக்கூடியது வேறு எந்த மருத்துவத்திலையும் இருக்காது. 48 நாள் செஞ்சால் இந்த மருத்துவம் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். பயப்பட வேண்டியதில்லை. உடல் பழைய நிலைக்கு தேரும். இந்த துத்தி இலையை 10 இலை அளவுக்கு எடுத்து இதோடு சேர்ந்து 3 வெங்காயம் போதும். இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால 3 அல்லது 4 எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து உண்மையிலேயே சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம், ஒட்டு வெங்காயம் இல்லாமல் சின்ன வெங்காயம். இதில் வந்து ஒட்டு ரகம் வந்து பெருசாக இருக்கும். அது சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் சின்ன இதில் இந்த சிறிய அளவில் இருக்கிற இந்த நாட்டு வெங்காயத்தை அப்படியே மடித்து வெத்தலைப்பாக்கு போடுற மாதிரி அப்படியே மென்று சாப்பிட்டாங்கன்னா அந்த ரத்தம் மூலமானது கட்டுப்படும். இதை கட்டுப்படுத்தணும்னா இதுதான் ஒரு சிறந்த மருந்து. இந்த துத்தியானது உடலை சுத்திகரிப்பு செய்யும். உடல் முழுவதும் சுத்திகரிப்பு செய்கிறதால தான் துத்தியை சொல்கிறாங்க. துத்திக்கு மறுபெயர் சுத்திகரிப்பு. சுத்திகரிப்புனா இது எல்லா பகுதியும் சுத்தம் செய்யும். உடலில் உள்ள அனைத்து பகுதியும் சுத்தம் செய்யும். அதனால தான் இது ரத்தத்தை வீணாக்க விடாமல் உடலுக்குள்ளே தங்க வைக்கும்.
இது உடனே வேலை செய்யும். இந்த சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது ரத்தத்தை வேகமாக செயல்பட வைக்கும். அந்த வேகமாக செயல்படும்போது இந்த துத்தி இலையும் சேரும்போது இரத்த குழாய்களை அடைத்து ரத்தம் போகிறத நிறுத்தும். இதே போல் 48 நாள் சாப்பிட்டா அவங்களுடைய ரத்த மூலமானது கட்டுப்படும். இதை தினந்தோறும் 2 இலை ஒரு சின்ன வெங்காயம் சாப்பிட்டா இந்த ரத்த மூலம் இல்லாதவங்களுக்கு அதுக்கப்புறம் எப்பயுமே வராது. வந்தவங்க சாப்பிட்டா இருக்கிற நோய் போகும். வராதவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடலாம். ரத்தம் போகாமல் அந்த இடத்துல லேசாக ரத்தமாக வெளியில் தெரியுதுன்றாங்க. அவங்களுக்கு ஒரு இலையும் ஒரு சின்ன வெங்காயமும் கொடுத்தோம்னா அந்த அரைச்சியே கொடுத்துடலாம். அவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு தப்பு வராது. பெரியவங்க கண்டிப்பாக 10 இலை எடுத்துக்கிறணும், 3 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறணும். நடுக்கட்டு வயசுன்னு சொல்லுவோம், அந்த 25லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கண்டிப்பாக 7 இலை எடுத்து 3 வெங்காயம் எடுத்துக்கிறலாம். 40 வயசுக்கு மேலே போனவங்க தான் 10 இலை எடுத்து 3 வெங்காயம் எடுக்கணும். வெங்காயம் 3 வெங்காயத்துக்கு மேலே தேவையில்லை. 5 எல்லாம் வேண்டாம், அதிகமாக எரியும். துத்தி இலை எரியாது, வெங்காயம் எரியும். வெங்காயம் 2, 3, சின்னவங்களுக்கு 1, இதுதான் அளவு. இதில் அளவு மாறிச்சேன்னு பயப்பட வேண்டியதில்லை. இது அதிகமாக சாப்பிட்டா தப்பு வராது. மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கலே இருக்காது. மலச்சிக்கல் இருந்தாலும் அது விடுபடும். இந்த மாதிரி உள்ளவங்க சீக்கிரம் செமிக்கக்கூடிய உணவு சாப்பிடணும். அவங்க அதிக அளவு ஜூஸ் சாப்பிட்றாங்க. ஜூஸ் சாப்பிடும் போதும் குறைந்தது ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு 2 லிட்டர் தண்ணி கலந்து தான் சாப்பிட்ணும். ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு 200 மில்லி தண்ணி குடித்தாங்கன்னா அந்த மலைக்குடலில் மீண்டும் புண்ணாகும். புண்ணாக விடாமல் இருக்கணும்னா ஒரு பழத்துக்கு 2 லிட்டர் தண்ணியை கலந்து அந்த 2 லிட்டர் தண்ணியை ஒரு 12 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு வந்தாங்கன்னா அவங்க ரத்தம் போனதால் அவங்களுக்கு ஏற்பட்ட எனர்ஜி திருப்பி கிடைக்கும். தேவைக்கேற்ப சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்த்துக்கலாம். அதை எந்த ஒரு இது சேர்த்தாலும் தவறில்லை. அந்த முறையை பயன்படுத்தி குறைந்தது 12 மணி நேரம் அந்த 2 லிட்டர் தண்ணியை குடிக்கணும். அப்படி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு 4 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றுனதுக்கு சமம். தினந்தோறும் சாப்பிட அவங்க ரத்தம் போயிருந்தாலும் ஓரளவுக்கு அந்த தெம்புலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்து இந்த மூலிகையை சாப்பிட்டாங்கன்னா அந்த ரத்த மூலமானது கட்டுப்படும் போது அவங்களுக்கு மூலம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். குறைந்தது ஒரு மண்டலம் 48 நாள் கண்டிப்பாக சாப்பிடணும். 48 நாள் சாப்பிட்டாதான் இது கண்டிப்பாக வேலை செய்யும். இன்னைக்கு சாப்பிட்டோம் நாளைக்கு நின்றுச்சுன்னா நிறுத்த வேண்டாம். 48 நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையான முழு பலனும் கிடைக்கும். மீண்டும் அந்த ரத்தம் மூலம் வராது. அதுக்கான உணவு முறையும் நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த முறையை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.